வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு பச்சை சுண்டைக்காயிலேயே ஒரு தொகையல் பண்ணி காமிக்க போறேன். சுண்டைக்காயிலேயே நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அத நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் குழந்தைங்களுக்கும் இந்த மாரி நம்ம பண்ணி தரும்போது ரொம்ப டேஸ்டியாவும், ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்ப வாங்க பச்சை சுண்டைக்காயிலேயே ஒரு தொகையல் பண்ண போறேன். பச்சை சுண்டைக்காய் தொகையல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வறுத்துக்கலாம். இதுல உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஒரு 2 காஷ்மீரி சில்லி, 3 ரவுண்ட் சில்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு முதல்ல கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் பாதி வதங்கின உடனே இந்த கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காவும் போட்டுடலாம். இதுல ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயும் இதுல போட்டுடலாம். இது எல்லாமே கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து ஸோ இதை நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம். நான் இதெல்லாமே கொஞ்சம் நல்லெண்ணெயில தான் ஊற்றிக்கிறேன். ஸோ நல்லெண்ணெயிலே ஊற்றி பண்ணுங்க. இதில் இந்த சுண்டைக்காவை வறுத்துக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காவை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த பருப்பு, தேங்காய், மிளகாலாம் அரைச்சிக்கலாம். அப்புறம் சுண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு அதையும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் இந்த சுண்டைக்காவும் இதோட போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப இந்த சுண்டைக்காவும் இதுல சேர்த்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதோட போட்டு எல்லாம் ஒண்ணா அரைச்சிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இன்னும் ஒரே ஒரு அரைச்சோம்னா முடிஞ்சது. இப்ப இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டாச்சு. இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெயை போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டிடலாம். உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இப்ப இது அப்படியே இதுல ஊத்திடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம டேஸ்டியான இந்த சுண்டைக்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. ஜென்ரலாவே சுண்டைக்காய்னாலே கசக்கும், வேண்டாம் அப்படின்னு தான் குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுண்டைக்காய் தொகையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில பார்க்கலாம். தேங்க் யூ.